நான் இந்த மூவி ரிவ்யூலாம் பண்ணதே இல்லை. வெரி ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு மூவி ரிவ்யூ பண்ண போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தோன்னே இந்த மூவி ரிவ்யூ நான் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால தான் இன்றைக்கி நான் இந்த ரிவ்யூ பண்ணுறேன். கரை. அந்த பேர் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத படத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஏன் வச்சுருக்காங்கங்கிறத வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீக்கெண்ட் அப்படின்னாலே படத்துக்கு போகிறது அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ணுற விஷயம் தான் இல்லையா? அதே மாதிரி தான் நாங்களும் போனோம் ஃபேமிலியோடு. என் ஹஸ்பண்ட் கிட்ட படம் புக் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து என்ன படம்னு கேட்டார். கரைன்னு சொன்னேன். அவர் பாங்குக்கு என்ன காமெடி பண்ண முடியுமோ, ஆத்தங்கரையா இல்லை சட்டையில் இருக்க கரையான்னு காமெடி பண்ணார். பட் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, என்னத்துக்கு இந்த பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு. படத்துக்கு போய் பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது. வாட் அ மூவிங்கு, வாட் அ ஆக்டிங், வாட் அ ஸ்க்ரீன் ப்ளே, வாட் அ காஸ்டிங். அண்ட் இது எல்லாம் தாண்டி எனக்கு அந்த படத்தை ரொம்ப பிடிச்சது மெசேஜ். ரொம்ப அழகான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த விவசாயிங்கள்லாம் வந்து லோன் வாங்கி பேங்க்னால எவ்வளோ வந்து பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த மூவியை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லலை, ஏன்னா படம் பார்க்க போகிறவங்களுக்கு நிறைய எக்ஸைட்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு சீன்ஸுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்போ வந்து ஹீரோ மாட்டுவார் அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே உட்காந்துட்ருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் வெரி ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி கான்செப்ட் நிறைய மூவிஸில் வச்சுருப்பாங்க. பட் ஒரு திருடன் வந்து யார்கிட்டையும் மாட்டிக்காமல் எப்படியாவது தப்பிச்சிடணும்ப்பா அப்படின்னு வந்து உட்காந்து ஆடியன்ஸ் எல்லாம் வேண்டிக்கிற மாதிரி தான் நானும் வேண்டிக்கிட்டு வச்சுச்சோ தப்பிச்சிடணும் எப்படியாவது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க விவசாயிகளுக்காக. கடைசியில் ஆக்சுவலி வேறு மாதிரி போகும் ஸ்டோரி, அதை நீங்கள் போய் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவி, கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி மூவிஸ்லாம் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் வயலன்ஸ் அது இதுன்னு அப்படி ரத்தம் தெளிக்கிற மாதிரி ஓவர் ஃபைட்டோடு நிறைய வந்து பாய்ஸ்லாம் அந்த மாதிரி மூவிஸ் தான் விரும்பி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இந்த மூவியும் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் போய் பாருங்கள் தேட்டரில். இந்த மாதிரி மூவிஸ்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா விவசாயிகளுக்கு நம்மளால் எந்த கான்ட்ரிபியூஷனும் கொடுக்க முடியல சப்போர்ட் பண்ணுறது. இந்த மாதிரி மூவிஸை பார்த்தாவது அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு அந்த மூவி போய் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு மனசு ஆறுதலாவது இருக்கும். அண்டு ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. பட் எனிவேஸ், ஆக்டிங் வைஸ் வந்தோம் அப்படின்னா நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஆக்டர் நடிச்சிருக்காரு. செலவாக வேணும். தனுஷ் அவரோட பாங்கில் வேறு லெவலில் பட்டையை கிளப்பியிருக்காரு. அமிதாப் பைஜு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் கேஎஸ் ரவிக்குமார், அவர் வந்து வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க. அவர் கேஎஸ் ரவிக்குமார் அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் எம்எஸ் பாஸ்கர், அவரையும் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஆஃப்டர் லாங் பேக் கருணாஸ் அண்ட் தனுஷ் அவங்களோட காம்பினேஷனில் படம் சூப்பர். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். இங்கே எல்லாருக்குமே பிடிக்கும். ஜிவி பிரகாஷ் குமார் அண்ட் சிட்டுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு ஒவ்வொரு சாங்கும் வந்து சிட்டுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. டூ வாட்ச் இட் தேட்டர் ப்ளீஸ். உங்களோட சப்போர்ட் கொடுங்க இந்த மூவிக்கு. என்னோட இவ்வளோ ப்ரமோட் பண்ணுறேன்னு பார்க்க வேணாம். ஆனால் இந்த மூவி கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணும். பாய்.